யோ கோவிந்தசாமி, பெரிய வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? மெட்ராஸ்ல இருந்து சின்ன ஒரு பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. கொண்டா, நான் கொடுத்துறேன். நீ போ. மெட்ராஸ்ல இருந்து இவனுக்கு யாரு எழுதியிருப்பா? சரி, பிரிச்சு பாத்துருவோம். அன்புள்ள ராஜசேகருக்கு, இதுவரை உன்னிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. நீ போன காரியம் என்ன ஆயிற்று? அரண்மனையில் உன் மீது யாருக்கும் சந்தேகம் வராதபடி நடந்து கொள். பொருள் கிடைத்தவுடன் தகவல் கொடு. புறப்பட்டு வருகிறேன். நந்தகோபால். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவன் எவனோ கோல்மால் பார்ட்டி பெரிய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறான். டே ராசா, இந்த ஒரு லெட்டர் போதும்டா, உன் சரித்திரத்தையே மாத்திடுறேன் மாமா. அண்ணே காலிங்கண்ணா. அண்ணே என்னடா அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்குடா தேடின? ஓடி போன என் பொண்டாட்டி ஒரு லெட்டர் போடுறா, ஒரு வரி படிச்சு சொல்லுங்கண்ணே. டேய், நான் படிக்க வேண்டிய லெட்டரே இதுடா. அண்ணே இத படிச்சு சொல்லுங்கண்ணே. ஓடி போற முண்டாட்டி ஓடாத முண்டாட்டி லெட்டர் எல்லாம் படிக்கிறேன் இல்ல. ஒருத்தனை ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாருன்னு இருக்கா? தயவு செய்து ஒரு வரி படிச்சு சொல்லுங்க. படிக்க மாட்டேங்கிறேன். அண்ணே படி சொல்லுங்கண்ணே. அடுத்தவங்க லெட்டர் படிக்க மாட்டேன். படி சொல்றீங்களா இல்லையா? ஓஹோ, அந்த அளவுக்கு தூரச்சா? கொண்டாடா அந்த லெட்டர். படிக்க மாட்டேன். மாமா 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 மாமா. ஏன் இது இப்படி தலைதறிக்க ஓடி வருது? இவனுக்கு ஏது தலை? முண்டம் தானே ஓடி வருது. சரியா சொன்னீங்க. சிரிக்கிறியா? சிரிமகனே, இந்த அரண்மனையில நீ சிரிக்கிற லாஸ்ட் சிரிப்பு இதுதான். ஏன்? நீ யாரு, எதுக்கு வந்த, எப்படி வந்த, ஏன் இங்க வந்தேங்கிறது உனக்கு வந்து இந்த லெட்டர் இருக்கு. இனிமே நீ தப்பவே முடியாது. தாத்தா, எனக்கு வந்த லெட்டர் போஸ்ட்மேன் கிட்ட வாங்கி இவரு படிச்சிருக்காரு. டேய், அவனுக்கு வந்த லெட்டர் நீ ஏன்டா படிக்கிற? நான் மட்டும் படிச்சா பத்தாது மாமா, நீங்களும் படிச்சாதான் உங்க பேரோட வண்டவாளம் என்னன்னு தெரியும். வேலைக்காரங்களா எல்லாரும் வாங்க, அத்தனை பேர் வாங்க. இந்த லெட்டர் இருக்கிற மேட்டர் என்னன்னு கேட்டுட்டு காரி துப்பிட்டு போங்க. அட போப்பா, அட போப்பா. இப்ப பாருடி, படிங்க மாமா. அன்புள்ள அக்கானுக்கு ஓடி போன மனைவி கமலா எழுதி கொண்டது. நான் ஓடி போனதிலிருந்து உங்கள் ஞாபகமாகவே இருக்கிறேன். வரும் திங்களுக்குள் நீங்கள் வந்து என்னை கூட்டி போகவும், இல்லை என்றால் நான் வேறு யாருடனாவது ஓடி போவேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி கமலா. யாருடா அந்த கமலா? ராமசாமி பொண்டாட்டிங். ராமசாமி பொண்டாட்டிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அவளுக்கு அவ புருஷனுக்குமே சம்மதம் கிடையாதுங்க. எது மாமா, லெட்டர் நாரி போச்சுங்க. என்னது? இது மாறி போச்சுங்க. தாத்தா போய் போய் தாத்தா, நானும் இதெல்லாம் சொல்ல வேணான்னு பார்த்தேன். இவரு மிந்தி மாதிரி இல்ல. நடு ராத்திரி இல்ல, இந்த வேஷ்டி மடிச்சு கட்டிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த கமலா வீட்டுக்கு போயிடுறாரு. ஏண்டா டேய், தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் பேர மேல பழிய போறியா? நீ வாப்பா. அப்பா, நீங்களே இப்படி இடிஞ்சு போய் நின்னீங்கன்னா எப்படிப்பா? ஒரு உலகத்துக்கு தாண்டா நான் சாமியாரா இருந்தேன். உங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பொழப்பில ஜெயிச்சுட்டேன், ஆனா என் பொறுப்பில தோத்துட்டேன். மூட நம்பிக்கை வச்சு ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தேன், ஆனா அதையே ஆயுதமா காட்டி என்னை அவன் அசைச்சு பார்த்துட்டான். அவன் விஷயத்திலே நான் அலட்சியமாயிருந்து என் பையனை எழுந்துட்டேன். தம்பி போயிட்டான்னு நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். என்னமோ தெரியலடா, மனசு சரியில்லை. என்ன கொஞ்சம் தனியா விடு. டேய், இன்னைக்கு பாடுறா நீயே. என்னடா அது மாடு மாதிரி மேல வந்து முட்டுற? மாமா, உங்களை தான் மாமா தேடிட்டு வர்றேன். ஏன் இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்தில் நடக்காது, இன்னைக்கு நடக்குது மாமா. என்னது? பேரன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்களே, அந்த பேரன் மொட்டை மாடியில் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான் மாமா. தண்ணி அடிக்கிறான்? தண்ணி மட்டும் இல்ல மாமா, தண்ணி ஊத்தாம ராவ அடிக்கிறான் மாமா. அப்படியா? வந்து பாருங்க மாமா. வாங்க மாமா. ஆமா, நீ இங்கே இரு, நான் போய் செக் பண்றேன். மாமா வேணாம் மாமா, அவன் மப்புல இருக்கான். குப்புன்னு விட்டான்னா சும்மா இருடா, என் லெஃப்ட் ஹேண்ட் தெரியுமில்ல உனக்கு? சரிங்க மாமா. நீ இங்கேயே இருந்து யாரும் மேல வராத பாத்துக்க. ஏன்னா அவன் தண்ணி போடுறத யாராவது பாத்துட்டா நம்ம குடும்பமான கப்பல் ஏறிடும். ஆமாங்க மாமா. அடேங்கப்பா, பெருசு மேல போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அவன் கொத்துக்கறிதான். பொண்ணுதான் கிடைக்கல, சொத்தாவது கிடைக்கிட்டு. விடாதீங்க மாமா. என்ஜாய். என்னடா அது கையில? அது வந்து டம்ளர். போயிடா இங்க. அந்த கையில என்னடா? தாத்தா பிஸ்லரி வாட்டர். போயிடா இங்க. ஊத்துறா ஊத்துறாங்களே, தண்ணி ஊத்து. ஐயா அப்படி
தாத்தா யூ இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஒதுக்கியே வச்சுட்டாங்கடா. நானும் யாரை கேட்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ வந்து சேர்ந்த. தாத்தா என்ன கேளுங்க, நான் தரேன். இது உங்களுக்குன்னே வாங்கினது. ஊத்தி தரேன். கப்பு கப்பு அடிங்க. நீ அடிங்க. என்ன கிளவும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். அடின்னு சொன்னது தப்பா புரிஞ்சுட்டு இவனு அடிக்க ஆரம்பிச்சானா? ஆஹா, நம்ம கிழவன் ஜென்டில்மேன் ஆச்சே. பாட்டு பாடவா வா பார்த்து பேசவா வா பாடம் சொல்லவா வா பறந்து செல்லவா. என்ன பாட்டு சத்தம் கேக்குது? என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்தா லெப்ட்ல அடிப்பான். வேணா, ஐ வெயிட்டிங். உன் மேல நிஜமா கோபம் இல்லடா. உங்க அப்பா இருக்கான் பாரு, அயோக்கியப்ப தாடிக்காரன். அவன் மேல இருக்கிற கோபத்தினால உங்ககிட்ட பெருப்பா நடந்துக்கிட்டேன். நிஜமா தாத்தா? ஆமா. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்போ தாத்தா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்ட மாட்டா? என்ன சொன்ன? சும்மா செல்லுமா டா. டேய், நீ தாதான்னு என்ன கூப்பிடுறா, அதுவே நல்லா இருக்குடா. சரிடா. போகோ என் பேபி, நீ வாரா என் பேபி, மேகம் வர்ணஜாலம் கண்ட கோலம் காணலாம். ஓகோ பேபி. டேய் காளிங்கா, இங்க இருக்க. மேல வந்துருச்சுன்னா கூட சேர்த்து 2 பேக்கு போட்டுருக்கலாம்ல. ஓல்டா பார், 25 வருஷம் கட்சி ஆச்சு, கொம்பு மொழிச்சிச்சு. டேய் தாத்தாடா ரொம்ப டயர்டாடா இருக்கான்டா, அவனை பத்திரமா கூட்டு போயிடா, படுக்க வைடா. டேய் வரட்டா? வரடா. சரி போடா. குட்நைட்டா. பத்திரம்டா, போய் படுடா. டேய் காளிங்கடா, கூட்டு போடா. அவன் எத்தனை டா போட்டான், இன்னைக்கு மட்டும் நான் ஒரே ஒரு டா போட்டுக்கிறேன். டேய் பாத்து நடுறா. என்னடா சொன்னேன்? பாத்து நடுறான்னு. மரியாதையா பேசுற மடையா? இத்தனை போதில என்ன மட்டும் அடிக்க மறந்துடாதடா. என்னாச்சு? எனக்கு காலை பிடிச்சிட்டு அழறீங்க? மன்னிப்பு கேட்கணும்.